ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளுடைய இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீக்ரெட் அந்த புக்கில் இருந்து நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தையை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து அந்த புக்கு வந்து சொல்லுது. நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அதை கேட்கணும், அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி நம்பணும், அதை நம்ம வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தெளிவாக வந்து எக்ஸாம்பிளோட ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இலக்கை நீங்கள் அடையணும் அப்படின்னா, நீங்கள் அதை வந்து எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் யோசிக்காம, அது நடந்துட்ட மாதிரி நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு வைப்ரேஷனில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஈஸியாக வந்து நடந்துரும் அப்படின்றது தான் இந்த புக் வந்து சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த கார் வந்து என்ன கலரில் இருக்கணும், அந்த நம்பர் பிளேட் வந்து என்ன நம்பரில் இருக்கணும், அது எத்தனை பேர் உட்காந்து போகிற மாரி இருக்கணும். ஸோ, அது நான் எங்கே பார்க் பண்ண போறேன். ஸோ, நான் அத எங்கெல்லாம் நான் அத கார் ஓட்டிக்கிட்டு நம்ம எங்கெல்லாம் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்டல் கிளியரா நமக்கு என்ன வேணுன்றத நம்ம கேட்கணும். கேட்டதோட மட்டும் இல்லாம, நம்பிக்கைன்ற முதல் படியில ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. ஸோ, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்பிக்கைன்ற ஒரு முதல் படியில நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்த படி நம்ம பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ, நம்பிக்கையான ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. அது கண்டிப்பா ஹேப்பன் ஆகும் அப்படின்றது தான் வந்து அந்த புக்கில வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அது எப்படிங்க நடக்கும் அப்படின்னா, அது எப்படி நடக்கும்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ, இப்போ வரைக்குமே பொறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா, ஆ முயற்சி பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும்ன்றது வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து சொல்லப்பட்டு வந்திருக்கு. செயல்படுத்தியும் வந்து சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த ஒரு விஷயமா வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ ஒரு கார்ல வந்து ஒரு நைட் ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா, அதோட காரோட வெளிச்சம் வந்து ஒரு 10 அடி தூரம் மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ, அத வச்சு 10 அடி தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்றோம். அப்புறம் திரும்பவும் வந்து அந்த லைட் வந்து இன்னொரு 10 அடி போகும். அப்புறம் இன்னொரு 10 அடி நம்ம வந்து ட்ராவல் பண்றோம். அந்த மாரி தான் நம்ம ட்ராவல் பண்ற மாரி இருக்கும். அதுதான் ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்றாங்க. ஸோ, நம்ம வந்து எங்க போக போறோமோ அது வரைக்குமா நம்மளுக்கு லைட் வேணுன்றது அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க போறோமா, கிளியரா இருக்கீங்களா? அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பு என்ன நடக்கணும்ன்றது யாருக்குமே தெரியாது. எப்போ வேணாலும், என்ன வேணாலும் இந்த பிரபஞ்சம் வந்து குடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கு. ஸோ, அத நம்ம அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்லயும், அந்த வைப்ரேஷன்லயும் நம்ம இல்லாததுனால தான் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு ஈஸியா வந்து கிடைக்க மாட்டேங்குது. டிலே ஆகுறதுக்கு காரணமும் அதுதான். ஸோ, நம்ப எந்த மைண்ட் செட்ல இருக்கோம், நம்ப எப்படி கேட்குறோம், எப்படி நடந்துக்கிறோம்ன்றத பொறுத்து நம்மளுக்கு என்ன வேணுன்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ, நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்றேன். எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு 1,00,000 வியூஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ, அந்த நம்பிக்கை மட்டும் தான் வந்து அது போகும், போகாதுன்றதெல்லாம் வந்து என்னுடைய கையில இல்ல. ஸோ, பிரபஞ்சத்தோட கையில தான் இருக்கு. ஸோ, அத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இந்த வீடு இந்த பக்கம் வந்து வாசல் வச்ச மாரி தான் வந்து வரணும். இந்த வீடு இந்த கலர்ல இருக்கணும். இந்த வீடு 2 ஃப்ளோர் நான் வந்து கட்டணும். இந்த வீட்ல இந்த கலர்ல வந்து டைல்ஸ் இருக்கணும். இந்த வீட்ல நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ, அந்த மாரி நம்ம ஒரு மைண்ட் செட்ல வந்து நம்ம கிளியரா வேணுன்றத கேட்டு, இது கண்டிப்பா நான் வந்து கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே இல்லாத இருந்தாலும் பரவால்ல. ரூ. 1 கையில இல்லனாலும் பரவால்ல. அந்த நம்பிக்கையோட நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இந்த பிரபஞ்சம் ரெடியா தான் இருக்கு. ஆனா எப்படின்றது வந்து நம்ம கையில கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு வழியில யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லன்னா உங்களுக்கு ஹையர் சேலரில வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம். அந்த மாரி எதிர்பாராத விதமா உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நெறைய கிடைக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ, இந்த புக்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து எக்ஸாம்பிளோட சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைய வந்து எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் நடந்துட்டா எப்படி இருக்கும்? ஸோ, அந்த கார் நான் வாங்கிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதில ரொம்ப ஏசி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இந்த காருடைய ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதோட ஸ்டியரிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இது பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ, அந்த மாரி கவனம் போற இடத்துல சக்தி பாயுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு வந்து 60,000 எண்ணங்கள் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 60,000 எண்ணமும் நம்மள வந்து வாட்ச் பண்ணணும். அப்ப நான் வந்து அத வந்து கண்ட்ரோல் பண்ணணுமா? அப்படிலாம் எதுவுமே வந்து அவங்க சொல்லவே இல்ல. அது வந்தா வந்துட்டு போகுது. உங்களுக்கு என்ன வேணும்? அத மட்டும் நீ தெளிவா கேளு.
கேட்டுட்டு அதை நீ நம்பு. உன் வேலையை நீ பாரு. அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீ எடுத்து வை. கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது 1 நாள் 2 நாள் மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஸோ டெய்லி பேசிஸில் நீங்க வந்து பண்ணணும். ஒரு 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 விவசாய நிலம் இருக்கு அப்படின்னா, அதில விதைய போட்டுட்டு அந்த விதை தான் உங்களுக்கு தேவையான கோல்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதுக்காக நம்ம தண்ணி ஊத்துறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த நம்பிக்கையோட நம்ம அந்த விதைக்கு வந்து தண்ணி ஊத்தும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அதோட குரோத் வந்து நம்ப பார்க்க முடியும். அப்பதான் வந்து ஒரு ஸ்டேஜில வந்து அது மரமா மாறி ஒரு காய் கனிகள வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து குடுக்கும். ஸோ நம்பிக்கையோட நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா அந்த இடத்த வந்து ரீச் பண்ணியே நம்ப தீரணும். ஸோ இதுதான் வந்து இந்த புக்ல வந்து ரொம்ப அழகா தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மள மீறின ஒரு சக்தி இருக்கு. அது என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம பேர் வச்சுக்கலாம். ஆனா, நீங்க வந்து நம்பணும் அவ்வளோதான். மத்தபடி நீங்க நல்லதே நம்புனீங்கன்னா நல்லதே நடக்கும். அப்படின்றது தான் வந்து அந்த கான்செப்ட்டு. நம்மளுக்கு வேணுன்றத கேட்கணும். அப்புறம் நம்பணும். அதுக்கப்புறம் நம்ம அத பெற்றுக்கணும். அதுதான். இப்ப நெறைய பேருக்கு வந்து எப்படி கேட்கணும்னே தெரியல. நெறைய பேருக்கு அது ந ந நம்பிக்கையே இல்லாம தான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஆ அது வந்து கிடைக்குமோ, கிடைக்காதோ ஒரு டவுட்லயே வந்து இருப்பாங்க. டவுட்லயே இருந்தீங்கன்னா, உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லன்னா, இன்கேஸ் உங்களுக்கு உதவி பண்ண வரவங்களுக்கு எப்படி உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாரி நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணும்போது, சக்சஸ்ன்றது நம்ம தேடி தேவையில்ல. நம்ம ஈஸியா வந்து சக்சஸ வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்தும். அதனால நீங்க அந்த புக்க வந்து நீங்க வாங்கி படிங்க. இல்லன்னா அதோட வீடியோ வந்து YouTubeல வந்து இருக்கு. நீங்க அதையுமே போயிட்டு பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும், சூப்பராவும் இருக்கு. நான் ரீசென்ட்டா அந்த புக்க படிச்சுக்கிட்டு வரேன். ரொம்ப நல்லாருக்கு. அதே மாரி என்னுடைய சேனல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணல அப்டின்னா, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து வரும். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க. தேங்க் யூ.